أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மலேசிய திருநாட்டின் தலைநகராம் எழில்மிகு கோலாலம்பூரின் இதயமாக அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜித் இந்தியா ஜும்மா பள்ளிவாசலில் நடைபெற்று வரும் சீரத்து நபி தொடர் சொற்பொழிவிலே பங்கேற்கின்ற உரை நிகழ்த்துகின்ற நல்ல வாய்ப்பை வழங்கிய வல்ல இறைவனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். பாரம்பரியமான இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே, கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மனதிற்குள்ளே மழை பொழிகின்ற அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்றைய தினம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்த நெறியில் தன் முனைப்பு வாழ்வியல் என்கின்ற பொருண்மையிலே என்னுடைய உரை அமைகின்றது. தன்முனைப்பு வாழ்வியல் என்பது இன்றைக்கு அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பொருள். நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். பாசிட்டிவ் அப்ரோச், பாசிட்டிவ் திங்கிங், கேரியர் டெவலப்மெண்ட், கேரியர் கைடன்ஸ், நிறைய ஆங்கில சொல்லாடல்களை சமீப காலத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது அத்தனையும் குறித்த ஒற்றை சொல்லாடல் தான் தன்முனைப்பு வாழ்வியல் என்று சொல்லக்கூடியது. எனவே இந்த பொருண்மை குறித்து இஸ்லாமும் நம் வழிகாட்டியான அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன பேசியிருக்கின்றார்கள், எப்படி தன்முனைப்போடு ஒரு சமூகத்தை கட்டமைத்து வளர்த்தார்கள் என்பது குறித்த சிந்தனைகளை பெற வேண்டியது காலத்தினுடைய தேவையாக அமைந்திருக்கின்றது. என்ன நவீன போக்குகளாக இருந்தாலும் சரி, மனித வாழ்வுக்கு தேவையான விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அழகிய முன்மாதிரியான அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உரசி பார்த்து தான் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு சமூகமாக இருக்கின்றோம். பெருமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கை சார்ந்த ஒரு வாழ்வியலை தன்முனைப்போடு வாழ்வது எப்படி என்பதை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். இஸ்லாம் மனிதனுக்காக வேண்டி ஒரு அற்புதமான உலக வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தருகிறது. வல்ல இறைவன் இந்த உலகத்தை மனிதனுக்காக படைத்து கொடுத்திருக்கின்றான். வாழ்வதற்கு அறிவுபூர்வமான ஒரே ஒரு அணுகுமுறைதான், வரையறைதான். அது ஹலால் ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு வரையறை. இறைவனால் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை பேணி வாழ வேண்டும், இறைவனால் விலக்கப்பட்டதை தவிர்த்து கொண்டு மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதுதான். இதிலே
இறைவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகின்ற பொழுது அந்த வாழ்க்கை இந்த உலகத்திலே பல சவால்களை சந்திக்கும். அவற்றையெல்லாம் எப்படி எதிர்கொண்டு தன்முனைப்போடு தன்னுடைய வாழ்க்கையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அற்புதமான வழிமுறைகளை தந்திருக்கிறார்கள். வல்ல இறைவனும் திருமறையிலே நமக்கான வழிகாட்டுதலை தந்திருக்கின்றான். வான் லைஸலில் இன்சானி இல்லா மாஷா, மனிதனுக்கு அவன் முயற்சித்ததை தவிர வேறு எதுவும் கிடைக்காது என்று வல்ல இறைவன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். மனிதனுக்கு அவன் முயற்சித்ததை தவிர வேறு எதுவும் கிடைக்காது என்று சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அந்த வசனத்தை தொடர்ந்து 53வது அத்தியாயம் 38வது வசனம் அதை தொடர்ந்து பேசுகின்றான். இன்னும் அவனது முயற்சி விரைந்து கவனிக்கப்படும், உறுதி தருகிறான் அல்லாஹ். அவனுடைய முயற்சி விரைந்து கவனிக்கப்படும், பின்னர் அந்த முயற்சிக்கான முழு கூலியும் அவனுக்கு வழங்கப்படும், அல்லாஹ் நன்கு அறிந்தவன் என்று அந்த வசனங்கள் இடம்பெறுகின்ற பொழுது எவ்வளவு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்ல இறைவன் நமக்கு வழிகாட்டுகிறான் என்பதை பார்க்க வேண்டும். மனித வாழ்க்கையினுடைய விலாசம் முகவரி என்பதே இதற்குள் தான் அடங்கியிருக்கின்றது. மனிதனுக்கு அவன் முயற்சித்துதான் கிடைக்கும். இறைவனை பரிபூர்ணமாக நம்ப வேண்டும், ஆனால் முயற்சி எடுக்க வேண்டும் வாழ்க்கையிலே. அந்த முயற்சி தான் அவனுக்கு வாழ்க்கைக்கான ஆதாரங்களை பெற்று தரும். அது இறைவனால் எப்பொழுதும் கவனிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், அதற்கான நற்கூலி வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று வல்ல இறைவன் ஒரு உறுதியை தருகின்றான். எனவே இறை நம்பிக்கையோடு வாழ்க்கையை முயற்சியோடு முன்னெடுத்து செல்கின்ற ஒரு அற்புதமான பாதையை அல் குர்ஆன் நமக்கு வழிகாட்டி வகுத்து தந்திருக்கின்றது. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், இறைவனை நம்புங்கள், உங்கள் ஒட்டகத்தையும் கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ரொம்ப அருமையான வாசகம். இறைவனை பரிபூர்ணமாக நம்புங்கள், உங்கள் ஒட்டகத்தையும் கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். என்ன பொருள் என்று சொன்னால், பரிபூர்ணமாக இறைவனை நம்ப வேண்டும், அதற்காக இறைவன் காப்பாற்றுவான் என்பதற்காக ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டுவிட முடியாது. அரபகத்திலே வாழ்ந்த மக்களுக்கு, வாழுகின்றவர்களுக்கு ஒட்டகம் என்பது பெற்ற பிள்ளைகளைப் போல. அவருடைய வாழ்க்கையினுடைய அனைத்து ஆதாரங்களுக்கும் அந்த காலத்திலே ஒட்டகம்தான் காரணமாக அமைந்திருந்தது. அப்படிப்பட்ட ஒட்டகத்தை கட்டி வைத்துக் கொள்ளுதல் என்பது அவனுடைய பொறுப்பாக இருக்கின்றது. இறைவனை நம்பு, உன் ஒட்டகத்தையும் கட்டி வைத்துக் கொள் என்று சொல்லி காட்டினார்கள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனித மேம்பாடு குறித்த ஒரு நவீன பார்வை பெருமானார் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். பொதுவாக வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகள் என்ன? எல்லோரும் வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகளை பேசுவோம்ல, என்ன 3 விஷயங்களை பேசுவோம். உணவு, உடை, உறையுள். இப்படிதானே? உண்பதற்கு உணவு வேண்டும், மானத்தை மறைப்பதற்கு உடை வேண்டும், வசிப்பதற்கு குறைந்தபட்சம் ஒரு வீடு குடிசையாவது வேண்டும். உணவு, உடை, உறையுள் என்று சொல்லக்கூடிய 3 ஆதாரங்களைத்தான் வாழ்க்கையினுடைய அடிப்படை விஷயமாக நாம் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறோம், பேசுகின்றார்கள். ஆனால் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3ஓடு இன்னொன்றையும் சொன்னார்கள். வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்று, 4வது ஒன்றை சொன்னார்கள். அதுதான் உணவு, உடை, உறையுள், சொந்த வாகனம் என்று சொல்லி காட்டினார்கள். எப்பொழுது ஒரு இறைத்தூதர், ஒரு சமூகத்தினுடைய வழிகாட்டி, தலைவர் சொந்த வாகனம் என்பது வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளில் ஒன்று என்று வரையறுத்து பேசினாரோ, அப்பொழுதே அவர் அந்த சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு தயாராகிவிட்டார், அதற்கான பாதையை அமைத்து தந்துவிட்டார் என்று அர்த்தம்.
ஏனென்றால் சொந்த வாகனம் என்று சொல்லக்கூடியது மனிதனுக்கு சகல விதத்திலும் நம்பிக்கையை ஊட்டக்கூடிய விஷயம். உங்களுக்கு தெரியும், சொந்த வாகனம் இல்லாதவர்கள் எவ்வளவு சிரமப்படுவீர்கள் என்று. ஒரு காரியத்தை நினைத்த நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் முடிக்க முடியும், விரைந்து செல்ல முடியும். அதை முடிக்கும் நம்பிக்கையை சொந்த வாகனம் உங்களுக்கு தரும். நேர விரயத்திலே இருந்து சொந்த வாகனம் உங்களுக்கு நேரத்தை உங்கள் கையகப்படுத்தி வசப்படுத்தி தரும். நேர மேலாண்மைக்கு சொந்த வாகனம் மிக முக்கியமான ஒரு விஷயம். நாம் நினைத்த இடத்துக்கு நினைத்த நேரத்தில் போகலாம், நினைத்த காரியத்தை குறித்த காலத்திலே முடித்து விடலாம். நேரம் நம் கையிலே இருக்கும். எல்லாவற்றிற்கும் சொந்த வாகனம் என்பது அடிப்படையான விஷயமாக இருக்கின்றது. எப்பொழுது உலகத்திலே சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ, வீல் என்கிற சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ, அப்பொழுதே உலகத்தில் மனிதன் மிக வேகமாக முன்னேற ஆரம்பித்து விட்டான். வாகனங்களாக அன்றைக்கு கால்நடைகளை, விலங்குகளை மனிதன் பயன்படுத்தி கொண்டிருந்த காலகட்டத்திலே அவன் குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள் தான் தன்னுடைய பரிமாற்றங்களை, போக்குவரத்துக்களை, சந்திப்புகளை, வியாபாரம் போன்ற சகலத்தையும் நடத்தி கொண்டிருந்தான். எப்பொழுது அந்த சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ, அது அவனுடைய வாகனத்திற்கு அந்த சக்கரம் மாட்டப்பட்டதோ, அப்பொழுதே அவனிடம் விரைவு கிடைத்து விட்டது. தேச எல்லைகள் கடந்து அவன் பயணிக்க ஆரம்பித்து விட்டான். சமூகம் கடந்து உறவு கொள்ள ஆரம்பித்து விட்டான். பிற சமூகங்களோடு உள்ள தொடர்புகளை அதிகப்படுத்தி கொண்டான். வர்த்தகம், வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்காக வேண்டி அவன் மிக விரைந்து இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பித்தான். அதனால் அவனுடைய வாழ்வாதாரம் பெருகியது. பல்வேறு சமூகங்களோடு தொடர்பு அதிகரித்தது. எல்லா சமூகங்களிலும் உள்ள நல்ல விஷயங்களை, பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை, மதிப்புகளை அவன் உள்வாங்கிக் கொண்டான். உலகத்தில் எப்பொழுது வீல் கண்டுபிடிக்கப்பட்டதோ, சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ, அப்பொழுதே மனிதனுடைய முன்னேற்றமும் வளர்ச்சியும் விரைந்து சாத்தியமானது என்பதுதான் வரலாறாக இருக்கின்றது. எனவே சொந்த வாகனம் என்று பேசுகின்ற பொழுது அந்த சொந்த வாகனம் என்பது எவ்வளவு ஆரோக்கியமான ஒரு விஷயம். உணவு, உடை, உறையுள் சொந்த வாகனம் என்று பெருமானார் வரையறுத்து பேசுகின்ற பொழுதுதான் இதுதான் தன்முனைப்பு வாழ்வியல். ஒரு உதாரணத்தோடு ஆரம்பித்திருக்கின்றேன். தன்முனைப்பு வாழ்வியல் என்று மனிதனை மேம்படுத்துவதற்கான வாழ்க்கையினுடைய அடிப்படையான விஷயங்கள் குறித்து ஒரு தலைவர் சிந்தித்திருக்கின்றார். அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். பெருமானார் இந்த 4 உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. அதிகாலை நேரத்திலே எழுந்திருப்பார்கள். ஃபஜ்ரை தொழுதுவிட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடம் கேட்பார்கள், ஆயிஷா, இன்றைக்கு உண்பதற்கு உணவு இருக்கிறதா என்று கேட்பார்கள். உணவு இருக்கிறது என்றால் சரி என்று சொல்லிவிடுவார்கள். உணவு இல்லை என்று சொன்னால், அப்படியானால் இன்றைக்கு நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்வார்கள். இப்படி வாரத்தின் ஓரிரு நாட்கள் பெருமானாருக்கு நோன்புல் கழிந்தது என்பது வரலாறு. பெருமானாருடைய வீட்டிலே தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேல் அடுப்பெறிந்ததில்லை என்று பதிவாகி இருக்கின்றது. உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, உடைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஒட்டு போட்ட சட்டையும் ஒரு கம்பளியும் தான் அவருடைய மேனியை அலங்கரித்துக் கொண்டிருந்தது. பாரசீகத்திலிருந்து வந்த ஒருவர் அன்பளிப்பாக கொடுத்த வெள்ளை ஆடை ஒன்று, அதுதான் பெருமானாரிடம் இருந்த தைத்த ஆடை. தைத்த ஆடை ஒரு ஆடை தான் இருந்தது என்று தோழர்கள் பதிவு செய்கிறார்கள். வெளிநாட்டு தூதுவர்கள் வருகிற பொழுதும், அரசாங்க விஷயமாக யாரையாவது சந்திக்கிற பொழுதும் அந்த ஆடையை அணிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு மேல் அவருடைய உடம்பில் ஒட்டு போட்டு தைத்த ஆடைகளும் கம்பளியும் தான் மேனியை மறைத்து கொண்டிருந்தது. உடைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவருடைய உறையுள் தங்குமிடம், வீடு, குடிசை எப்படி இருந்தது? ஈச்சமர ஓலையால் வேயப்பட்டிருந்தது. பின்னிரவு நேரத்திலே பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுவதற்காக எழுந்திருப்பார்கள். வீட்டிலே விளக்கெரிப்பதற்கு எண்ணெய் இருக்காது.
மெல்லிய வெளியிலே இருந்து வரக்கூடிய நில வெளிச்சத்திலே அவர்கள் வீட்டிலே தொழுது கொண்டிருப்பார்கள். ஒரு 8 குடிசையாகத்தான் அது இருந்திருக்க முடியும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், வீட்டில் விளக்கெரிப்பதற்கு எண்ணெய் இல்லாத காரணத்தினால் மெல்லிய நில ஒளி வெளிச்சம் வீட்டிற்குள் வரும், அதில் தான் பெருமானார் தொழுது கொண்டிருப்பார்கள். சஜதா செய்கிற பொழுது அந்த சஜதா செய்ய இடத்தில் நான் கால் நீட்டி படுத்திருப்பேன். நெற்றியை கீழே வைக்கிற பொழுது பெருமானார் விரலால் என் காலில் லேசாக குத்துவார்கள். நான் காலை மடக்கிக் கொள்வேன், அந்த இடத்தில் பெருமானார் சஜிதா செய்வார்கள் என்று அறிவிக்கிறார்கள். எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்! நமக்கான வாழ்க்கை இன்றைக்கு எப்படி அமைந்திருக்கின்றது? உரையுளுக்கு அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் தனக்கு ஒரு சொந்த வாகனம் இருக்க வேண்டும் என்பதிலே மிகவும் கவனமாக இருந்திருக்கிறார்கள். ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்வதற்கு அவர்கள் முடிவு செய்த காலகட்டத்திலே மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு பயணப்பட வேண்டும் என்ற திட்டம் வகுக்கப்பட்ட பொழுது ஒட்டகம் தேவை பயணிப்பதற்கு. உடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 6 உயிர் தோழர் உடன் பயணிக்க தயாராக இருக்கிறார். ஆனால் பெருமானாரிடம் வாகனம் இல்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னிடம் ஒட்டகம் இருக்கிறது, அதில் ஒரு ஒட்டகத்தில் நீங்கள் பயணிங்கள் என்று சொன்னவுடன் பெருமானார் மறுத்து விடுகிறார்கள். ஒரு மகத்தான பயணம், இறைவனுடைய ஆணையை ஏற்று இந்த மார்க்கத்தை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு செல்கின்ற மகத்தான பயணத்திற்கு, ஹிஜ்ரத்துக்கு என்னுடைய சொந்த வாகனம் வேண்டும், எனவே உங்கள் வாகனத்தை எனக்கு விலைக்கு தாருங்கள் என்று விலைக்கு வாங்கிதான் அந்த கஸ்வா ஒட்டகத்திலே பயணம் செய்தார்கள். சொந்த வாகனம் என்பதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அந்த ஒட்டகத்தில் தான் ஹிஜ்ரத் செய்தார்கள். அந்த ஒட்டகத்தில் தான் மக்கள் மத்தியிலே அமைதியை நிலைநிறுத்துவதற்காக, ஒற்றுமையை நிலைநிறுத்துவதற்காக, உடன்படிக்கைகளை மேற்கொள்வதற்கு பல சமூகங்களை போய் சந்தித்தார்கள். பத்ர் முதல் அத்தனை போர்களையும் அந்த ஒட்டகத்தின் மீது அமர்ந்துதான் அவர்கள் நிகழ்த்தினார்கள். முதலாக உம்ரா பயணம் சென்று ஹுதைபியாவிலே தடுத்து நிறுத்தப்பட்ட அவர்கள் அந்த ஒட்டகத்தில் தான் பயணம் செய்தார்கள். இறுதி ஹஜ்ஜையும் அவர்கள் அந்த ஒட்டகத்தில் தான் நிகழ்த்தினார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த அரஃபாத் திடலிலே தன்னுடைய இறுதி உரையை, மார்க்கம் பரிபூர்ணமாக்கப்பட்ட மகத்தான செய்தியை, மார்க்கத்தை நாலா திசைகளிலும் உலகத்தினுடைய எல்லா திசைகளுக்கும் கொண்டு போய் காற்றை போல கொண்டு போய் சேருங்கள் என்ற பிரகடனத்தை அந்த கஸ்வா ஒட்டகத்தின் மீது இருந்துதான் அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள், அறிவித்தார்கள். ஒட்டகம் அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றாக இருந்தது. வாகனம் அவர்களுக்கான தன்முனைப்புக்கும் அவருடைய செயல்பாட்டிற்கும் ஊக்கமாக அமைந்திருந்தது. எனவே நாம் இன்றைக்கு பல விஷயங்களை, வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கு, பாசிட்டிவாக ஒரு நேர்மறையில் செல்வதற்காக வேண்டி பேசுகிற பொழுது பெருமானார் எப்படி சிந்தித்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான விஷயமாக அமைந்திருக்கிறது. சொந்த வாகனம் வேண்டும் என்றவுடன் நம்முடைய இளைஞர்கள், சொந்த வாகனம் இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும். சொந்த வாகனம் என்ன அர்த்தம்? சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கின வாகனம். பாப்பாவுடைய சத்தவத்தியத்தை பிடிச்சி பறித்து வாங்கின வாகனம் இங்கே எப்படியே தெரியாது. எங்கள் ஊர்லலாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய அநியாயம் இருக்குதே. காலேஜுக்கு போக ஆரம்பித்து அவருக்கு பைக் வேணும், பைக் இல்லாட்ட காலேஜுக்கு போக மாட்டேன். அம்மாமார்களை மிரட்டுறது. பாப்பாக்கார் பாவம் அரபகத்தில் பாலைவன சூரியனையே திருப்பி சுடக்கூடிய அந்த பாலைவன வெயிலில் கிடந்து வெந்து நொந்து தன் உதிரத்தையும் இரத்தத்தையும் செலவழித்து சம்பாதிக்கக்கூடிய காசை இங்கே நம்முடைய அம்மாமார்களும் பிள்ளைகளும் வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இப்போ 2 லட்சம் இங்கே உள்ள பைக்கெல்லாம் பரவாயில்ல, ரொம்ப சின்ன பைக்கெல்லாம் இருக்குது. அங்கே முரட்டு எருமக்கிடாமா இருக்குது பார்க்குறது. பல்சருங்கிறான். என்ன வேகத்தில் போகிறாங்கிறீங்க? ஒன்றுமில்லாத குண்டுங்குளின் சாலையிலே 100 தாண்டி போகிறான். எத்தனை கிலோமீட்டரோட போகன்னு கேட்டால் 100ங்கிறான். 108 போவியான்னு கேட்டால் போவேங்கிறான். 108 என்னது? ஆம்புலன்ஸ் நம்பர். அதெல்லாம் உறுதியாக இருக்கிறான். சொந்த வாகனம்னா என்ன அர்த்தம்? சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கக்கூடிய வாகனம். அதையும் நம்ம பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும்?
சொல்லியாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு மனித வாழ்க்கையினுடைய முயற்சியோடு மன உறுதி என்று சொல்லக்கூடியதை பெருமானார் அதிகமாக வலியுறுத்தினார்கள். சமய நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் அந்த உறுதியை தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு மனிதனிடம் இருந்து ஒரு விலை உயர்ந்த பொருள் தொலைந்து போனது என்று சொன்னால் அதை தேட வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். தேடியும் கிடைக்கவில்லையா, அதற்காக வேண்டி ஐயோ போயிடுச்சே தொலைந்து போச்சுன்னு கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்காது, அடுத்த வேலையை பார். அப்படிதானா? அதற்கு சமய நம்பிக்கை அடிப்படையில் அவர்களுக்கான மன உறுதியை ஆறுதலை பெருமானார் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? விலை உயர்ந்த ஒரு பொருள் உன்னிடம் இருந்து காணாமல் போய்விட்டது என்று சொன்னால் தேடு, தேடியும் கிடைக்கவில்லையா ஆறுதல் பட்டுக்கொள், அந்த விலை உயர்ந்த பொருள் சதக்காவில் சேர்ந்து விட்டது என்று மனதை ஆறுதல் படுத்திக்கொள் என்று சொன்னார்கள். ஒரு 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் காணாமல் போனது என்று சொன்னால் தேட வேண்டும், முயற்சி எடுக்கணும். தேடியும் கிடைக்கவில்லையா, அந்த 10,000 ரூபாவை நீ சதக்கா செய்திருக்கிறாய், தர்மம் செய்திருக்கிறாய், தர்ம கணக்கில் சேர்ந்து விட்டது என்று பெருமானார் நம்பிக்கை ஊட்டினார்கள். ஏன்னா அந்த கவலையை விடுத்து அடுத்த கட்டத்தில் அவன் கடந்து போக வேண்டும். இந்த வழிமுறையை சொல்லி காட்டினார்கள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருவருக்கு ஒரு நோய் வந்து விட்டது அல்லது ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நோயிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கான மருத்துவ சிகிச்சை அவர் மேற்கொள்ள வேண்டும், முயற்சி எடுக்கணும். விபத்தின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மீள்வதற்கான முயற்சியை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக இல்லாம ஐயையோ எனக்கு போய் இப்படி வரலாமா, நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன், இப்படி வந்த நோய் எனக்கு வந்துருச்சு, நான் இப்படி அடிபட்டு விழுந்துட்டேனே, எனக்கு இப்படி விபத்து ஏற்பட்டுச்சு, புலம்பக்கூடாது, புலம்பவே கூடாது என்று பெருமானார் சொல்கிறார்கள். உனக்கு ஒரு நோய் வந்தால், ஒரு விபத்து என்னது ஏற்பட்டது என்று சொன்னால் இறைவன் நீ செய்திருக்கக்கூடிய மிக பெரிய பாவம் ஒன்றை மன்னித்து விட்டதாக அர்த்தம் என்று சொல்லி காட்டினார்கள். எப்படி அந்த மனசை ஆறுதல் படுத்தி ஆரோக்கியப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கணும். அதனால நமக்கு ஒரு நோய் வந்தது என்று சொன்னால் என்ன, இறைவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்று அர்த்தம். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபிமொழி, 5030வது நபிமொழி, ஓர் இறை நம்பிக்கையாளருக்கு ஏற்படுகின்ற வலி, துன்பம், நோய், கவலை, அவர் உணரும் சிறு மன வேதனை உட்பட எதுவாக இருந்தாலும் அதற்கு பகரமாக அவருடைய பாவங்களில் சில மன்னிக்கப்படாமல் இருப்பதில்லை என்று பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். இதுதான் ஒரு மனிதனை ஒரு இடர்பாட்டிலே இருந்து, கவலையிலே இருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான விஷயம். நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த பாசிட்டிவான அணுகுமுறையை பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். விபத்து ஏற்பட்டால் நீ செய்த பெரிய பாவத்தை மன்னிக்கணும். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால், கொஞ்சம் கூடவே இருக்கும், எனக்கு ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டது. ஒரு நாள் இரவு நேரம் 7:30 மணி இருக்கும், எனக்கு அன்னும் 7:30 தான். உத்தமபாளையம் ஜங்ஷனுக்கு வந்து கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு என்னுடைய 2 வீலரில் நான் தங்கியிருந்த பிடிஆர் காலனிக்கு அப்படி போயிட்டே இருக்கிறேன். திரும்பணும், பின்னால் மிரரில் பார்க்குற, பின்னால் தள்ளி ஒரு வாகனம் 2 வீலர் வருது, முன்னால் ரோடு ஃப்ரீயாக இருக்கு. இண்டிகேட்டர் போட்டு திரும்பினேன். திரும்பி காலனிகள் நுழைக்கிற பொழுது பின்னால் வந்தான ஒருத்தன், அவன் கடுமையான வேகத்தில் எப்படி வந்தான்னு தெரில, நேர சைடில் ஏறி வந்து என் வாகனத்துக்கு பின்னால் அடிக்க, என்ன அப்படியே தூக்கி போட, அவன் நிலை கொள்ளாமல் போய் விழுந்து அடிபட்டு மண்டகண்டையெல்லாம் உடஞ்சி போச்சு. எனக்கு சரியான அடி. பாவன் பொழைச்சிக்கிட்டாங்கிறது சந்தோஷமான விஷயம். மதையெல்லாம் கொண்டு போய் ஓரளவு தப்பிச்சுக்கிட்டான், பல லட்சங்களை செலவழிச்சு. நானும் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணி ஒரு மாதம் அதுலேருந்து நிவாரணம் சரிவாகிறது ஆச்சு. சரி, அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னு சிக்கலாக போயிடும். எனவே சிகிச்சைக்கு பின்னால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணிக்கிட்டு வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கேன். காலையில் தகவல் தெரிஞ்சு நண்பர்கள், பேராசிரியர்கள்லாம் நல்லா விசாரிக்க வந்துட்டாங்க. நீங்கள் என்ன ரொம்ப நிதானமாக பார்த்து எடுத்து போவீங்களே, இந்த வண்டி ஓட்டலில் எக்ஸ்பர்ட் ஆச்சுண்ணா.
நான் பார்த்து போமே எக்ஸ்பர்ட்டு, பின்னால் வரக்கூடிய வேறு எதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கானே, மேற்படி டாஸ்மாக் ஐட்டத்தில் போட்டு வந்திருக்கிறான், மது அறிஞ்சிட்டு வந்திருக்கானே, நான் என்ன செய்யறது அப்படின்னு. அப்படியா அப்படின்னு திட்ட ஆரம்பித்தாங்க. நான் சொன்னேன், அவனை திட்டாதீங்க. நான் முன்னால் போயிட்டு இருந்தேன். அவன் டாஸ்மாக் ஐட்டத்தை உள்ளே போட்டதுனால நிதானம் இல்லாமல் வந்திருக்கான். அவன் என்ன நினச்சிட்டு வந்திருக்கான், முன்னால் ஒரு 2 வீலர் போகுது, இதுதான் ரோடுன்னு என் பின்னாலேயே வந்திருக்கான். நாங்கள் ரைட்டில் திரும்பின உடனே ரோடு இங்கே திரும்புதுன்னு அவனு செல்லமாக திரும்பிட்டான். அதனால தான் இடிச்சிட்டான், இல்லைன்னா இடிச்சிருக்க மாட்டான். நிதானம் இல்லாமல் வந்தால் நிதானத்தோட அதை இடித்து போட்டான். என்ன சார் அடிபட்டு கை கால் தூக்க முடியாமல் கிடக்குறீங்க, ஜோக்கரி, வேறு என்ன செய்வது. நான் ஹதீஸை படித்தவன். உனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டால் இறைவன் நீ செய்த ஒரு பெரிய பாவத்தை மன்னித்து விட்டதாக அர்த்தம் சொல்லக்கூடியது உள்ளத்தில் கிடக்கிறதுனால அவன் மீது கோபப்படுவதற்கு எனக்கு மனசு வரல. அவனுக்காக வேண்டி பிரார்த்தனை தான் செய்து. இதே ஒரு வாழ்க்கையை நாம் இடர்பாடான விஷயத்தில் எப்படி நகர்த்தி செல்வது என்பதற்கான வழிமுறையை பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அற்புதமாக ஊட்டி தந்திருக்கிறார்கள். தன்னம்பிக்கையோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அது நம்முடைய இளைய தலைமுறைக்கு நாம் இன்றைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய வாழ்க்கையாக அமைந்திருக்கின்றது. அல் குர்ஆனுடைய 16வது அத்தியாயத்தில் 19வது வசனத்திலே வல்ல இறைவன் சொல்லி காட்டுகின்றான், மேல் ஆகாயத்தில் பறந்து செல்லும் பறவைகளை பாருங்கள், அவற்றை ஆகாயத்தில் தாங்கி நிற்பவன் அல்லாஹுவை தவிர வேறு ஒருவரும் இல்லை. மேல் ஆகாயத்தில் பறந்து செல்கின்ற பறவைகளை பாருங்கள், அவற்றை ஆகாயத்திலே தாங்கி நிற்பவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இதிலும் பல அத்தாட்சிகள் படிப்பினைகள் உள்ளன என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். நமக்கு இயற்கையினுடைய அற்புதமான விஷயங்களை சொல்லி காட்டி நம்பிக்கை ஊட்டுகின்றான் இறைவன். பான்ஸ்வாலோ என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை இனம் நம்ம புறாக்கள் போன்ற சைஸில் இது போன்றவே இருக்கிறது. நீங்கள் நெட்டில் போய் பார்த்தா தெரியும். அந்த பறவை இனத்தில் கிட்டத்தட்ட 18 வகை இருக்கின்றது. அர்ஜென்டினாவில் வாழுகின்ற பான்ஸ்வாலோ பறவை இனம் என்ன செய்கிறது, சின்னஞ்சிறு பறவை இனம். இனப்பெருக்கத்திற்காக வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் தொடங்குகின்ற பொழுது அர்ஜென்டினாவிலே இருந்து தன்னுடைய இனத்தோடும் பெரிய பெரிய கூட்டமாக புறப்பட்டு கலிபோர்னியாவுக்கு போகிறது. போய் மார்ச் மாதத்துடைய இறுதியில் போய் அங்கே போய் சேருகிறது. அங்கே கேபிஸ்ட்ரோ என்று சொல்லக்கூடிய இடத்திலே தங்கி தன் இனப்பெருக்கத்தை முடித்துவிட்டு தன்னுடைய புதிய இனத்தோடு தலைமுறையோடு மீண்டும் அக்டோபர் மாதம் புறப்பட்டு அர்ஜென்டினாவுக்கு வருகிறது. இதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. தூரம் என்ன தெரியுமா, 8300 கிலோமீட்டர். திரும்ப வருவதற்கு 8300 கிலோமீட்டர், 16600 கிலோமீட்டர் பயணம். இதிலும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பறக்கின்றன என்பது இயற்கையான விஷயம். ஆஸ்திரியா என்று சொல்லக்கூடிய நாட்டிலே இருந்து நம்முடைய தமிழகத்தினுடைய வேடந்தாங்களுக்கு இனப்பெருக்கத்துக்கு வருகிறது. 8-9 கிலோமீட்டர் என்று சொல்கிறார்கள். எனவே இதிலெல்லாம் ஒன்று ஆச்சரியம் இல்லை. ஆனால் இந்த பான்ஸ்வாலோ என்று சொல்லக்கூடிய பறவை இனம் அர்ஜென்டினாவிலே இருந்து இனப்பெருக்கத்திற்காக கலிபோர்னியாவுக்கு செல்லக்கூடிய 8300 கிலோமீட்டர் தூரத்தில் அது பறந்து செல்வதிலே ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், அது பறந்து செல்கின்ற அந்த பாதையிலே கீழ்ப்பகுதியிலே நிலப்பரப்போ மலைப்பரப்போ எதுவும் கிடையாது. மலை வளம் கிடையாது, நிலங்கள் கிடையாது, வயல்வெளிகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது 8300 கிலோமீட்டர் தூரம் அது கடல் பரப்புக்கு மேல் தான் பறந்தாக வேண்டும். இதுதான் ஆச்சரியம். அப்படியானால் அது களைப்படைந்தால் எப்படி ஓய்வெடுத்துக் கொள்ளும்? கீழே மரங்கள் அது இது நிலப்பரப்பு இருந்தால் வந்து தங்கி ஓய்வெடுத்து பறந்து செல்லும். இது ஒரேடியாக பறந்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ களைப்படைந்தால் எப்படி ஓய்வெடுத்துக் கொள்ளும்? பசி ஏற்பட்டால் எப்படி இறை தேடிக்கொள்ளும் என்று ஒரு கேள்வி எழுகிறது. எல்லா உயிரினங்களையும் படைத்த இறைவன் அந்த உயிரினங்களை படைப்பதற்கு முன்னாலேயே அவற்றிற்கான வாழ்வாதாரங்களை படைத்து விட்டான்.
வாழ்வாதாரங்களை படைத்துவிட்டு தான் உயிரினங்களை படைத்தான் இறைவன். பான்சுவாலா பறவைக்கு வாழ்வாதாரத்தை இறைவன் கொடுக்காமலா இருப்பான்? அர்ஜென்டினாவிலே இருந்து அந்த பறவை இனம் புறப்படுகிற பொழுது சின்னஞ்சிறு குச்சி ஒன்றை ஒவ்வொரு பான்சுவாலா பறவையும் தன் அலகிலே வாயிலே கவ்விக்கொள்கின்றன. அந்த சின்ன குச்சியை கவ்விக்கொண்டு அந்த பறவைகள் பறக்கின்றன. எப்பொழுதெல்லாம் அதற்கு களைப்பு ஏற்படுகிறதோ, பசி ஏற்படுகிறதோ, கடல் பரப்பு தாழ்வாக பறந்து வந்து கடல் பரப்புக்கு மேல் அந்த குச்சியை போட்டு அந்த குச்சியின் மீது நின்று கொண்டு ஓய்வெடுத்துக் கொள்கின்றன, இறை தேடிக் கொள்கின்றன. இறைவன் எப்படி வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கான் பாருங்க. 8300 16,600 கிலோமீட்டர் தூரம் பான்சுவாலா பறவைக்கு ஒரு சின்னஞ்சிறு குச்சியை வாழ்வாதாரத்திற்கான தேடலாக அமைத்திருக்கிறான் என்று சொன்னால், 6 அறிவு படைத்த மனிதன், கையும் காலும் மூளையும் எல்லாம் இருக்கக்கூடியவன், நமக்கு என்ன வாழ்வாதாரத்தை இறைவன் தராமலா போயிருக்கான்? ஒன்னால் முடியாதா? ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு ஒரு பறவை இவ்வளவு தூரம் சாதிக்கிறது என்று சொன்னால் உன்னால் முடியாதா? எல்லாம் இறைவன் நமக்கு இயற்கையின் மூலம் கற்றுத்தரக்கூடிய பாடமாக அமைந்திருக்கிறது. ஒரு பெரிய பயன் விளையுகிறது என்று சொன்னால் அதனுடைய அருமை தெரிய வேண்டும். நமக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது என்று சொன்னால் அது அருமை தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நன்மை பயனுள்ளதாக அமைந்திருக்க முடியும். முயற்சி, தேடல், உழைப்பு இவற்றின் மூலம் வருகின்ற பயனின் அருமையை உணர்ந்து மனிதன் வாழ்ந்தால்தான் பயனுள்ள வாழ்க்கையை அவன் வாழ முடியும். ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாருக்கு பல நாட்கள் இரவு நேர பணிவிடைகளை செய்வார்கள். இரவு நேரத்திலே பெருமானாருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா பணிவிடை, தஹஜ்ஜுத் நேரத்தில் அவர்களுக்கு தொழுகைக்கான தண்ணீரை எடுத்து வைப்பது விட எல்லா வேலைகளையும் அவர் செய்துவிட்டு பெருமானாருடைய வீட்டு திண்ணையிலே ரபியா படுத்து தூங்கி விடுவார். ஒரு நாள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியாவிடம் கேட்டார், ரபியா உனக்கு என்ன வேண்டும் சொல், தருகிறேன் என்று சொன்னார். உடனே ரபியா சொன்னார், யார ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன்ட்டார். வயசு ரொம்ப சின்ன வயசு. ரபியா ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணாங்க, ஒரு 2 நாளைக்கு பிறகு பணிவிடை செய்ய வரும்போது ரசூல்லா கேட்டாங்க, என்ன ரபியா யோசிச்சிட்டியா, என்ன கேள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்டார், யார ரசூலுல்லாஹ் நான் உங்களோடு சொர்க்கத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டார். கேட்டவுடன் பெருமானா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார்கள். அமைதியாக இருந்துவிட்டு சொன்னார்கள், ரபியா நீ நினைத்ததை அல்லாஹ் அருள்வான், தருவான். என்றாலும் நீ உபரியான வணக்கங்களை, நபிலான வணக்கங்களில் அதிகமாக ஈடுபடு. அது உன்னை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி காட்டினார்கள். பெருமானார் உனக்கு சொர்க்கம் என்று சொன்னால் கிடைக்காமல போயிடும், கிடைச்சிரும். ஆனால் ரபியா அதோடு முடங்கி போயிடுவார், தேட மாட்டார். அவருடைய வணக்க வழிபாடுகள் கூட ஒருவேளை தேக்கம் அடைந்து விடும். ரசூலுல்லாஹ் சொர்க்கம் சொல்லிட்டாங்கன்னு என்ன, நம்ம அப்படித்தானே, ஏதாவது ஒரு எல்லாம் கிடைச்சி போச்சு, இனிமே என்னன்னு உட்கார்ந்துருப்பான். கொஞ்ச நாளைக்கு பிறகு தெரியும், தெருவில் நிற்பான். அவனுடைய முயற்சி, தேடல் என்பது நின்றுவிடும். எனவே சொன்னார்கள், வல்ல இறைவன் உனக்கு சொர்க்கத்தை அருள்வான். என்றாலும் நபிலான உனக்கு உபரியான தொழுகை, வணக்கம், அமல்களிலே நீ அதிகமாக ஈடுபடு. அது உனக்கு சொர்க்கத்தை பெற்று தருவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொன்னார்கள். இதுதான் தன்முனைப்பு வாழ்வியல். தோழர்களை எப்படி ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள், எந்த விதத்திலும் அவர்கள் தங்களுடைய முயற்சிகளை விட்டுவிடக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் முயற்சி, உழைப்பு இல்லாமல் கிடைக்கக்கூடிய பலன் காலங்கடந்து தங்காது, நிற்காது. அதான் நம்ம வாழ்க்கையில் அனுபவ பெரியவர்களுக்கு தெரியும், அனுபவத்தில் பார்க்கக்கூடிய விஷயம். கற்பனையான ஒரு கதை தான் நான் சொல்வது. ஒருவன் என்ன செய்தான், ரொம்ப சோம்பேறி, 1ஆம் நம்பர் சோம்பேறி. அவன் கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை கேட்டான். கடவுளே கடவுளே, என்னால் ஒரு இடத்துக்கு நடந்து கூட பக்கத்தில் போக மாட்டான், அவ்வளோ சோம்பேறி, எனக்கு ஒரு வாகனத்தை கொடுன்னு கேட்டான். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான். கடவுள் பார்த்தார், சரி கேட்குறானே அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு குதிரையை கொடுத்தார்.
குதிரையை கொடுத்தா குதிரையை கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஓட்ட தெரியாதே, இது நான் எப்படி ஓட்டுறது தான்? நீ ஒன்றும் ஓட்டான்டான், மேலே ஏறி உட்காருன்னார் கடவுள். இவன் ஏறி உட்கார்ந்தான். இப்போ எப்படி இருக்கு? அப்பாடா சந்தோஷமா இருக்குன்னா. நீ ஒன்றும் இல்லை, மேலே ஏறி உட்கார்ந்து அப்பாடான்னு சொல்லு, குதிரை போக ஆரம்பிச்சிடும். அப்போ குதிரை நிறுத்துறதுக்கு கடவுளே என்ன நினச்சிக்கோ, குதிரை நின்றுடும். அவ்வளவுதானா அப்படின்னா அப்பாடான்னு சொன்னான். குதிரை அப்படியே நடக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது மெதுவாக நடக்குது அப்படின்ட்டு அப்பாடான்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக போச்சு. அப்பாடா 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 அப்பாடான்னா தலைதெறிக்க ஓட ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஆளுக்கு வயிற்றுல மோட்டர்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. பயத்தில் தலைதெறிக்க ஓடுது குதிரை. ஓடி ஒரு மலைக்கு மேலே ஏறுது. உச்சி மலைக்கு போயிடுச்சு. இன்னும் ஒரு 4 அடி எடுத்து வச்சா அதில் பாதாளத்தை குதிச்சிடும். பயந்து நடுங்கி வேர்த்து விறுவிறுத்து போன நம்மால் என்ன பண்ணான்னு சொன்னா, கடவுளேன்னா. குதிரை நின்றுடுச்சு. நின்ன சந்தோஷத்தில் அப்பாடான்னா. என்ன நடந்திருக்கும்? நின்ன சந்தோஷத்தில் அப்பாடான்னா. அவ்வளோதான், அதில் பாதாளம். முயற்சியும் உழைப்பும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய பயன் அதில் பாதாளத்தில் தள்ளிவிட்டு போய்விடும். நிறைய பேர் இப்படித்தான் வாழ்க்கையிலே தோற்று போகிறார்கள். முன்னோர்கள் சேமித்து வைத்தது அது இது என்று எல்லாம் இருக்குன்னு இவர் அப்படியே பகுமானமாக மாப்பிள்ளை மாதிரி வாழ்ந்து கடைசியில் இழந்து நிற்கிற பொழுது பரிதாபமாக இருக்கும். இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதனால்தான் ரபியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவளிடம் சொர்க்கம் கிடைக்கும் உனக்கு, ஆனால் முயற்சி எடு, நபிலான வணக்கங்களில் அதிகமாக ஈடுபடு என்று சொன்னார்கள். இதுபோன்று இன்னொரு வரலாறு இருக்கிறது. முஆது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் ஒரு இடத்திற்கு போகிற பொழுது அவர்களோடு பெருமான் போய் 2 பேரும் ஒரு இடத்தில் தங்குகிறார்கள். காலையில் விழித்தெழுந்த பெருமானார் முஆதை பார்த்து கேட்டார், முஆதே இரவு நேரத்தில் ஏதாவது சப்தத்தை கேட்டீர்களா என்று கேட்கிறார். முஆது ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இல்லையா ரசூல், நான் இந்த சத்தம் கேட்கலையே. இரவு நேரம் வல்ல இறைவனிடம் இருந்து என்னுடைய ரப்பிடம் இருந்து ஒரு வானவர் இறங்கி வந்தார். வந்து என்னிடம் சொன்னார், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹுவுக்கு இணை வைக்காமல், சிறுக்கு செய்யாமல், இணை வைக்காமல் வாழ்ந்து மரணிக்கிறான் என்று சொன்னால் அவன் நிச்சயம் சுவனம் செல்வான் என்று சொல்லக்கூடிய நற்செய்தி என்னிடம் சொல்லிவிட்டு சென்றார் அந்த வானவர் என்று சொல்கிறார். இறைவனுக்கு இணை வைக்காமலே வாழ்ந்து ஒருவர் மரணித்தார் என்று சொன்னால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய நற்செய்தியை அந்த வானவர் என்னிடம் அறிவித்து சென்றார் என்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதிடம் சொன்னார்கள். முஆத் உடனே எழுந்தார். சரி, யாரை சொல்லலாம், போய் எல்லாத்தையும் இதை சொல்லிட்டு வரேன்னாரு. சொல்லாதே, உட்கார்ந்தார் பெருமானார். யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. அவரவர்களை அவர்களுடைய போக்கிலேயே நீ விட்டுவிடு. அவரவர்கள் அவருடைய அமல்களை செய்து அவர்களுக்கான பலனை தேடிக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். என்ன அழகான விஷயம் பாருங்க. போய் மக்கள்கிட்ட போய் பெருமானாருக்கு ஒரு வானவர் சொல்லிட்டு போயிட்டார். இணை வைக்காம இருந்தாலே சொர்க்கம் கிடைக்கும்னா நம்மளால் நினைச்சுவான், அல்லாஹ் இணைக்க வாழ்ந்தா மட்டும் போதும்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துடுவான். மக்களை என்ன செய், அவரவர்கள் அவருடைய போக்கிலே விட்டுவிடு. நல்ல அமல்களின் பாதையில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு முந்திக் கொள்ளட்டும். இதான் ஹதீஸ். நல்ல அமல்களின் பாதையில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டு முந்திக் கொள்ளட்டும் என்று பெருமானார் சொல்லி காட்டினார்கள். அப்படியானால் இந்த அவருடைய அறிவிப்புகள், பேச்சுக்கள் சமுதாயத்தை முன்னெடுத்து செல்வதற்கான அவருடைய எண்ண வெளிப்பாடுகள் எல்லாம் எவ்வளவு ஆரோக்கியமாக வெளிப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். முதலிலே எளிதாக கிடைக்கிறது என்று சொன்னால் அதன் மீது அருமை இல்லாமல் போய்விடும். இரண்டாவது, தொடர் முயற்சி தேடல் இல்லாமல் போய்விடும். இரண்டுக்கும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதிலே அவர்கள் கவனமாக இருந்தார்கள். தோழர்களை அப்படித்தான் உருவாக்கினார்கள். சிரமம் கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த தோழர்களை ஆரோக்கியமான முன்னெடுப்பாக கொண்டு வந்தார்கள். ஒருவரை தகுதிப்படுத்துவதற்கு பெருமானார் மேற்கொண்ட அணுகுமுறையே ஆரோக்கியமான விஷயம், அற்புதமான விஷயம். உம்மு மக்தும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். கண் பார்வையற்ற ஒரு நபித்தோழர். பெருமானார் அவர் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் வைத்திருந்தார். என்ன காரணம், அல் குர்ஆனிலே அவர் குறித்த வசனம் இறங்கியது. அது இன்னொரு பக்கம் பேச வேண்டிய விஷயம். இறைவனே அவர் குறித்த வசனத்தை இறக்கி கொடுத்திருக்கின்றான். உம்மு மக்தும் மீது
மிகுந்த மரியாதையும் அன்பும் வைத்திருந்தார்கள் பெருமானார். அந்த உம்மு மக்தும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாரிடம் ஒரு தடவை வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் கண் பார்வையற்றவன், உங்களுக்கு தெரியும். என்னுடைய வீடு மிகவும் தொலைவில் இருக்கின்றது, சற்று தொலைவில் இருக்கின்றது. எனவே 5 நேர தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. எனவே ஒரு சில நேரங்களில் நான் வீட்டில் தொழுது கொள்வதற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். என்ன ஆரோக்கியமான விஷயம்! சொல்லாட்ட வீட்டில் ஒரு சில நேரங்கள் தொழுது கொள்வதற்கு தோழர்கள் அனுமதி கேட்டிருக்காங்க. பெருமானார் அடுத்த கேள்வி கேட்டார், உம்மு மக்தூம், பள்ளிவாசலிலே சொல்லக்கூடிய பாங்கு அதான் உன்னுடைய இல்லத்திற்கு வீட்டிற்கு கேட்கிறதா என்று கேட்டார்கள். அவன் கேட்கிறது யார சொல்ல, கேட்டால் நீ பள்ளிவாசலில் வந்தான் தொழன்ட்டாங்க. ஆடர், கண் பார்வை இல்லாதவர், ஃபஜ்ர் நேரத்தில் இரவு நேரத்தில் எப்படி வருவார் என்பது இரண்டாவது விஷயம். பள்ளிவாசலில் சொல்லுகின்ற அதான் ஒலி உன் வீட்டில் கேட்டால் நீ பள்ளிவாசலில் வந்துதான் தொழ வேண்டும் என்று உறுதியாக சொல்லிவிட்டார்கள். கண் பார்வையற்றவர் என்று அவருக்கு சலுகை கொடுக்கவில்லை. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? 5 வேளை தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு வந்தவர் பெரும்பாலும் பள்ளிவாசலிலே உட்கார ஆரம்பித்து விட்டார். எப்பொழுதும் பெருமானாரை சந்திக்கின்ற வாய்ப்பு, அவர் சொல்லுவதை கேட்கின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. குர்ஆன் ஓதுவதை கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. இனிமையான குரல் உம்மு மக்தூமுக்கு. குர்ஆனை மன்னம் செய்யக்கூடிய காஃபிலாக மாறினார். மார்க்க விஷயங்களை நிறைய தெரிந்து கொண்டார். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கே இல்லை என்று சொன்னால் அவருக்கு பதிலாக மஸ்ஜிது நபியிலே பாங்கு சொல்லக்கூடிய மகத்தான பணியை உம்மு மக்தூம் செய்தார். இதெல்லாம் பெருமானார் இங்கே வந்து தொழுதல் சொல்லக்கூடிய ஒரு ஆர்டர் உறுதிப்படுத்தினுடைய விளைவு. அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய தகுதி என்ன தெரியுமா? அந்தஸ்து என்ன தெரியுமா? பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர் படையெடுப்பு, பத்ர் யுத்தம், 313 தோழர்களோடு பத்ர் களத்தில் சென்று குறைசி படைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்ட பொழுது மதீனாவுடைய பொறுப்புகளை ஒவ்வொருவரிடமும் ஒப்படைக்கின்றார். உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன பொறுப்பை ஒப்படைத்தார் தெரியுமா? என்ன பொறுப்பை ஒப்படைத்தார் தெரியுமா? தனக்கு பதிலாக மஸ்ஜிது நபவியிலே இமாமத்தாக நின்று தொழ வைக்கக்கூடிய இமாம் பொறுப்பை ஒப்படைத்தார். இதைவிட அந்தஸ்து யாருக்கு உண்டு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கடைசி நாளில் தான் பெருமானார் அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள், தன்னால் முடியவில்லை என்று. ஆனால் பத்ர் யுத்தத்தின் போது அந்த யுத்தம் முடிந்து புறப்பட்டு வருகின்ற ஒரு 10 நாட்கள் கிட்டத்தட்ட ஆனது என்று வரலாறு பேசுகிறது. இமாமாக நின்று மஸ்ஜித் நபவியிலே உம்மு மக்தூம் தொழ வைத்தார்கள் என்று சொன்னால் இந்த தகுதி அவருக்கு எப்படி கிடைத்தது? பள்ளிவாசலோடு உள்ள தொடர்பு, இங்கு வந்துதான் தொழ வேண்டும் பாங்கொலி கேட்டால் என்று பெருமானார் உறுதிப்பட கூறிய விளைவு அவருக்கு மார்க்க ஞானமும் அறிவும் தகுதியும் கிடைத்தது. அதுபோன்று மெக்காவிற்கு புறப்பட்டு உம்ராவுக்கு சென்றார்களே, ஹுதைபியா எல்லையில் தடுத்து ஏற்பட வரலாறு உண்டே. அப்படி புறப்பட்டு போகிற பொழுதும் உம்மு மக்தூம் அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள். மதீனாவினுடைய நிர்வாக தலைமை பொறுப்பை கொடுத்தார்கள். இதில் யோசிப்பதற்கு ஆராய்ந்து இன்னொரு விஷயம் என்ன என்று சொன்னால், ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு பிசிக்கலி சேலஞ்சு ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு நிர்வாக தலைமையை கொடுத்தார்கள். தனக்கு பதிலாக மதீனாவிலே இருந்து ஆட்சியை கவனித்துக் கொள்ளக்கூடிய நிர்வாகம் செய்யக்கூடிய தலைமை பொறுப்பை உம்மு மக்தூம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால் இதுதான் பெருமானாருடைய உருவாக்கம். எவ்வளவு மகத்தான ஆரோக்கியமான உருவாக்கமாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி நீ போன பள்ளிவாசல் போன மக்களை வீட்டிலே தொழுது காமிக்கிறோம். அவர்களும் கண்டுகொள்வதில்லை, அவர்களை கட்டாயப்படுத்துவதும் இல்லை. பள்ளிவாசல் இருந்து பாங்கொலி கேட்டால் ஆண்களுக்கு மஸ்ஜிதிலே வந்து தொழுவது கட்டாய கடமை. செவிட்டில் அடித்தது மாதிரி பாங்கொலி கேட்கும், குப்புறப்படுத்தி திரும்பி படுத்திவிடான் நம்மாள். எத்தனை பேர் சோம்பேறித்தனத்தின் காரணமாக பள்ளிவாசல் வராமலேயே பக்கத்தில் இருந்து வீடுகளில் தொழக்கூடிய இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படியானால் இது இன்னொரு செய்தி என்ன என்று சொன்னால், பள்ளிவாசலிலே பாங்கொலி கேட்டவன் வருவது என்று சொல்லக்கூடியதே உனக்கு எல்லா விஷயத்திலும் தன்முனைப்பு ஊட்டக்கூடிய விஷயம்.
நீ ஒவ்வொரு நேரம் ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறாய், அதற்காக வேண்டி தயாராகி கொண்டே இருக்கிறாய். இந்த தயாரிப்பு என்று சொல்லக்கூடியது உனக்கு வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவதற்கான படிப்பினையை, வழிகாட்டுதலை உனக்கு தரும். இதுவும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான படிப்பினையாக இருக்கின்றது. எனவே ஒரு மேலான ஒரு தகுதிமிக்க ஆளுமைகளை பெருமானார் எப்படி உருவாக்கினார் என்பதை பார்க்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே நமக்கான கஷ்டம், சுமைகளைத்தான் பார்க்கிறோமே தவிர அதை தாண்டி நம்முடைய இலக்குகளை தீர்மானம் செய்வதே கிடையாது. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய மஸ்னவி ஷரீஃபிலே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை சுட்டி காட்டுவார்கள். ஒரு ஒட்டகமும் ஒரு கழுதையும் பேசிக்கொள்கின்றன. நிறைய கதைகள் வரும். மஸ்னவி ஷரீஃப் படிங்க தயவுசெய்து. இப்போ வால்யூம்களா தமிழில் நிறைய வந்துடுச்சு. அதில் முதல் தொகுதியிலே இந்த நான் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி இருக்கு. ஒரு ஒட்டகமும் ஒரு கழுதையும் பேசிக்கிட்டு தான். கழுதை ஒட்டகத்திற்கு கேட்குதான், நீ என்னை விட நிறைய பல மடங்கு எடையை தூக்கி சுமக்கிற, இருந்தாலும் தலையை தூக்கிட்டு கம்பீரமாக நடந்து போற. ஆனால் உன்னை விட குறைவாக தான் நான் நினைக்கிறேன் சுமையை சுமக்கிறேன். ஆனால் என்னால் நிமிர்ந்து நடக்க முடியல, தலையை கிளை போட்டே நடக்கிறேன். நீ மட்டும் எப்படி தலை நிமிர்ந்து நடக்கிற அதிகமான சுமையுடன்? கேட்ட உடனே ஒட்டகம் சொன்னச்சான், நீ முதுகில் இருக்கக்கூடிய சுமையை மட்டும்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறாய். சுமையினுடைய அழுத்தத்தை மட்டும்தான் உண்டு எண்ணத்தில் நிறைந்திருக்கின்றது. நான் அப்படி அல்ல. போகின்ற இலக்கை அடைய வேண்டிய இடத்தை மட்டுமே என்னுடைய இலக்காக எண்ணமாக கொண்டிருக்கிறேன். முதுகில் இருக்கக்கூடிய சுமையை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை என்று ஒட்டகம் பதில் சொல்வதாக ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவ் திங்கிங்க மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மஸ்னவி ஷரீஃபில் பதிவு செய்கிறார்கள். நாம் எப்பொழுதுமே நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிரமங்கள், இந்த சுமை ஐயோன்னு சொல்லி அதுதான் நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அந்த சுமைகளோடு நீ போக வேண்டிய இலக்கு என்ன? ஒட்டகம் போல் தலை நிமிர்ந்த பார்வை என்று சொல்லக்கூடியது வர வேண்டும் என்ற ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய அந்த அற்புதமான சிந்தனை நம்முடைய வாழ்வியலாக மாற வேண்டும். வலி, வேதனை என்பது எல்லோருக்குமான விஷயம். என்னை பொறுத்தளவில் வலி பாசிட்டிவானது. வலியை விரும்ப வேண்டும். வலியை விரும்பினால்தான் உங்களுக்கு ஆரோக்கியம் சாத்தியம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் நடந்து போகின்றோம், காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போகிறோம். பாதையிலே ஒரு கண்ணாடி கிழிசல் நம்முடைய பாதத்தை குத்தி பதம் பார்த்து விடுகிறது. டக்குன்னு காலை தூக்குறோம், என்ன வலிக்குது, அப்படிதானா? ரத்தம் கொட்டுது. உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்கிறோம், நலம் பெறுகின்றோம். வலிதானே அதை உணர்த்தியது உங்களுக்கு? வலிதானே கண்ணாடி குத்தியதை உங்களுக்கு உணர்த்தியது? ரத்தம் கொட்டுவதை உங்களுக்கு வலிதானே உணர்த்தியது? உடனடியாக சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய உந்துதலை உங்களுக்கு வலிதானே கொடுத்தது? வலி பாசிட்டிவானது, நேர்மறையானது. வலியை விரும்ப வேண்டும். விரும்பினால்தான் சுகம் சாத்தியமாகும். வலிங்கிற உணர்ச்சியே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். மனுஷனுக்கு வலிங்கிற உணர்ச்சி இல்லை. வலியை உணர்த்துவதற்குத்தான் நம் மீது இறைவன் தோலை பொறுத்து இருக்கின்றான். தோல் எதுக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது? வலியை உணர்த்துவதற்கு. அருள்முறையிலே ஒரு இடத்திலே இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான், வேத வசனங்களை நிராகரிக்கக்கூடியவர்கள் புகக்கூடிய இடம் நரகமாக இருக்கின்றது. அவர்கள் நரகத்தின் வேதனையை முழுமையாக அனுபவிப்பதற்காக நரகத்தில் அவர்களுடைய தோல் கருகுகின்ற பொழுதெல்லாம் அவர்களின் மீது புதிய தோல் போர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும் என்று இறைவன் பேசுகிறார். தோல் கருகி போச்சுன்னா அடுத்த வேதனையை, நரகத்து வேதனையை அவன் அனுபவிக்க மாட்டான். தொடர்ந்து அனுபவிப்பதற்கு அவன் மீது புதிய தோல் போட்டுக்கொண்டே இருக்கும். பெயின் ரிசெப்டர் என்று சொல்லுவாங்க. வலி உள்வாங்கி தோல் தான் உலகத்தில், உடம்புல தோல் மட்டும்தான் பெயின் ரிசெப்டர். எல்லா உறுப்புகளும் வலியை வெளிப்படுத்தும். ஏதாவது பிரச்சனை வந்தால் வலியை வெளிப்படுத்தும். ஆனால் வெளியே இருந்து வலியை உள்வாங்குவது தோல் மட்டும்தான் என்று இன்னைக்கு அனாட்டமியில உடல் கூறு நிபுணர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இறைவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அற்புதமான பாக்கியம் அது. தோல் மூலம் உனக்கான ஆரோக்கியத்தை இறைவன் என்ன செய்கிறான்? அறிவித்து தருகின்றான்.
உடனடியாக அதற்கு சிகிச்சை எடுத்துக்கொள்கிறோம். அதனால தான் மருத்துவமனைக்கு தீக்காயம் பட்டு சிகிச்சைக்கு போனால் மருத்துவர் நிச்சயம் முதல்ல தீக்குச்சி மாதிரி ஒரு குச்சியை வச்சு அங்கங்கே குத்தி பார்ப்பாங்க. ஆன்னு வலிக்குன்னு சொன்னால் தோல் கெட்டு போகலன்னு அர்த்தம். வலி இல்லாம ஒரு மாதிரி காந்தல் எரிச்சல் இருந்துன்னா தோல் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதற்கேற்ப சிகிச்சையை கொடுப்பார்கள். வலி உள்வாங்கியாக இறைவன் நமக்கு தோலை போர்த்திருக்கிறான். அருள்மறை பேசுகின்றது. எனவே வலித்தால் தான் நாம் கண்ணாடி கிழிசல் குத்தியது என்று துணிந்து பார்ப்போம், ரத்தம் கொட்டுவதை அறிவோம். சிகிச்சை எடுத்துக்க வலி என்கிற உணர்ச்சியே இல்லை என்று சொன்னால் அப்பாடு போயிட்டே இருப்போம். ரத்தம் கொட்டி மயக்கம் போட்டு விழுந்து ஆளுக்கு உயிருக்கு ஆபத்தாய்ப்பு. இதை வலி என்று சொல்லக்கூடியது பாசிட்டிவானது. வலியை விரும்ப வேண்டும். இப்படித்தான் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை இடர்பாடுகள், பிரச்சனைகள், தொந்தரவுகள் எல்லாவற்றையும் ஒரு மனிதன் விரும்பி எதிர்கொள்ள வேண்டும். எதிர்கொள்கிற பொழுதுதான் அதிலிருந்து நிவாரணம் என்று சொல்லக்கூடியது அவனுக்கு கிடைக்கும். இன்றைக்கு நாம் எந்த கஷ்டமும் வலியும் தெரியாத ஒரு தலைமுறையை வளர்த்து கொண்டிருக்கிறோம். பெரியவர்களுக்கு தெரியும் மூத்த தலைமுறை எவ்வளவு பாடுபட்டிருப்பீர்கள் என்று. அந்த பாடுகளை எல்லாம் வெளியே சொன்னால் வேதனையை தவிர வேறு எதுவும் மிஞ்சாது. அவ்வளவு பாடுபட்டு இருப்பார்கள். இன்றைக்கு இந்த மண்ணிலே வியாபாரத்தை உருவாக்கி இருக்கக்கூடியவர்கள், நிறுவனங்களை உருவாக்கி இருக்கக்கூடியவர்கள், மூத்த தலைமுறை என்ன பாடுபட்டு இருக்கும். அந்த பாடுகள் இன்றைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி வளர்க்கவில்லை. இவர்களை எல்லாம் சொகுசாக வளர்க்கிறோம். எந்த கவலையும் எந்த சிரமமும் இல்லாமல் வளர்க்கிறோம். அதனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் வாழ்க்கையுடைய அருமை, பணத்தின் அருமை அவர்களுக்கு தெரியாமல் போனது. கஷ்டம் தெரியாத ஒரு வளர்ப்பு தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வெற்றி பெற்றோர், வாழ்க்கையிலே வெற்றி பெற்றோர் அனைவரும் சொல்லக்கூடிய வாசகம் என்ன தெரியுமா? நான் பட்ட கஷ்டங்களுக்கு நான் நன்றி உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்வதுதான். நான் பட்ட கஷ்டங்களுக்கு நான் நன்றி உடையவனாக இருக்கிறேன் என்பதுதான் வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் சொல்லுகின்ற வாசகம். அதுதான் அவர்களை உருவாக்கியது என்பதை பார்க்கிறோம். கஷ்ட நஷ்டம் தெரியாமல் பிள்ளைகளை வளர்த்தால் பெற்றோர்கள் வயதான காலத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. அதான் பிரச்சனை. ஒரு தன்முனைப்பு கூட்டத்தில் ஒரு பேச்சாளர் பேசிக்கொண்டிருக்கிறார். பெற்றோர்களுக்கான தன்முனைப்பு அரங்கு அது, புரோகிராம் அது. அவர் சொல்கிறார், உங்கள் பிள்ளைகளுக்கு கஷ்ட நஷ்டங்களை சொல்லி வளருங்கள், சிரமங்களை சொல்லி வளருங்க. அப்போதான் அவர்களுக்கு வாழ்க்கையை பற்றிய புரிதல் வரும், பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் வரும். கஷ்ட நஷ்டம் சொல்லி வளருங்க, சொல்லி வளர திரும்ப திரும்ப சொல்றாரு. இதை கேட்டு ஒரு அப்பன் உணர்ச்சி வசப்பட்டான். நேர வீட்டுக்கு போனான். போய் பையனை பார்த்து கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சு வளரணும், சிரமம் தெரிஞ்சு வளரணும். யாரு? 3 வயசு எல்கேஜி. அவங்ககிட்ட கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சு வளரணும், சிரமம் தெரிஞ்சு வளரணும். அப்போதான் வாழ்க்கையை நல்லா இருக்க முடியும். அவன் சரி டேடி அப்படின்ட்டான். சரி டேடின்னு சொன்னா போதாது. நாளைக்கு ஸ்கூலுக்கு ஒன்று அனுப்பும்போது ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட போகும்போது உன் ஸ்கூல் பேக்கு நான் தூக்க மாட்டேன், நீ தான் தூக்கணும். ஓகே டேடின்ட்டான். லஞ்சு பேக்கு நீ தான் தூக்கிட்டு வரணும், நடந்து வரணும். ஓகே டேடி, எல்லாம் நான் தூக்கிட்டு வரேன் டேடின்னா. அடுத்த நாள் காலையில் இந்த பையன் லஞ்சு பேக்கு ஸ்கூல் பேக்கெல்லாம் தூக்கிட்டு டேடி என்ன தூக்குன்னா. கஷ்ட நஷ்டம் தெரியாமல் பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்கள் கடைசி காலம் வரை தூக்கி சுமக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். நிறைய ஒரு அனுபவத்தில் அனுபவிக்கிறோம். கஷ்ட நஷ்டம் தெரியாமல் யார் யார் பிள்ளைகளை வளர்க்கிறார் அவர்கள் கடைசி காலம் வரை பிள்ளைகளை தூக்கி சுமந்து கொண்டிருப்பார்கள். எனவே வாழ்க்கை சார்ந்த ஒரு அழகான ஒரு புரிதலை சொல்லி வளர்க்க வேண்டியது தேவையாக இருக்கிறது. பிரச்சனை என்று வந்தால் உடனடியாக மனசை விட்டு விடாங்க, தற்கொலை என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். முன்னாலெல்லாம் பரீட்சையில் ஃபெயிலானா தற்கொலை பண்ணுவார்கள் நம்ம ஊர்கள், எங்கே எப்படின்னு தெரியல. ஆனால் இப்போ பரீட்சை பேப்பரு, கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. எப்படி சமூகம் எப்படி மாறி போச்சு பாருங்க. பரீட்சை எழுதிட்டு வந்து கொஸ்டின் பேப்பர் ரொம்ப சிரமமாக இருக்குன்னு தற்கொலை பண்ணிக்கிறான். என்ன செய்வது? எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத் தெரியுமா? தெரிஞ்ச வாழ முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் தெரிஞ்ச விசாரிச்சே கொண்டு போடுவான் நம்மளை. என்ன உங்களுக்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதியாம கேள்விப்பட்டேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. அடுத்த வருஷம் 2027 பிப்ரவரி 4ஆம் தேதி தான் எனக்கு அப்படின்னு சொல்லி விசாரிச்சே நம்மால் சாக அடிச்சிடுவான்.
மரணம் எவ்வளவு தூரம் மறைவாக இருக்கிறதோ அவ்வளவு தூரம்தான் மனிதன் இந்த உலகத்திலே நம்பிக்கையோடு வாழ முடியும். மரணம் உறுதிப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவன் வாழ்க்கையே இங்கே நரகமாக மாறிவிடும். இது யதார்த்தமான விஷயம். அதனால்தான் அதை இறைவன் தன் கையில் வைத்திருக்கின்றான். பிறப்பு என்ன, குழந்தை பிறக்கிறது, ஒருவனுடைய மரணம் எப்படி, எல்லாம் இறைவன் கையில் இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால் அவன் உங்களுக்கு வாழ்வதற்கான அற்புதமான வழியை காட்டியிருக்கின்றான். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு பல்லியினுடைய வாயில் அகப்பட்ட பூச்சி கூட கடைசி நிமிடம் வரை தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு போராடுகிறது. சின்ன சின்ன பிரச்சனையை வந்தவன் நம்முடைய தலைமுறை துவண்டு போகிறது, வாழ்க்கையை முடித்து போகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நாம் என்ன கற்றுக் கொடுத்தோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு? தற்கொலை இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டிருக்கின்றது. மரணத்தை விரும்பி அழைக்காதீர்கள் என்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தற்கொலை செய்து உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடியவர்கள் சொர்க்கத்தினுடைய வாசனையை கூட நுகர முடியாது என்று சொல்லி காட்டினார்கள். அவர்கள் எதை கொண்டு தற்கொலை செய்து கொண்டார்களோ அதை கொண்டே நரகத்தில் அவர்களுக்கு திரும்ப 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 வேதனை கொடுக்கப்படும் என்று சொல்லி காட்டினார்கள். ஒருவன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டானா அவனுக்கு நரகத்தில் தூக்கு போட்டே வேதனை. விஷம் குடித்தா விஷம் குடித்து கொடுக்க வேதனை, அதை கொண்டே வேதனை கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் வாழ்வதற்குத்தான் நம்ம இறைவன் படைத்திருக்கிறானே தவிர சின்ன சின்ன விஷயங்களுக்காக வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு அல்ல என்று சொல்லக்கூடிய படிப்பினையே நம்முடைய தலைமுறைக்கு சொல்லியாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. எல்லா விதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சிரமங்களையும் தாங்கிதான் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள். இன்றைக்கு நாம் அவருடைய உம்மத்துக்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு சிரமங்கள், தாயிப்பிலே கல்லடிப்பட்டார்களே, சாதாரணமான விஷயமா? கபிக்கோ அப்துல் ரஹ்மான் பாடுவார், கல்லின் மீது பூவை சொரிந்து பார்த்திருப்பீர்கள், பூவின் மீது கல் சொரிந்து பார்த்ததுண்டா? அது தாயிப்பிலே நடந்தது என்று சொல்வார். தாயிப் நகரத்து வாசிகள் முட்டாள்கள். அவர்கள் பெருமானாரை கல்லால் அடிக்கிறோம் என்று தாங்கள் வழிபட்ட கற்களை எல்லாம் அவருடைய காலடியில் சமர்ப்பித்தார்கள். தெய்வங்களை எல்லாம் காலடியில் என்ன கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவு சிரமப்பட்டார்கள். எல்லாம் பண்ணிதான் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் சிரமப்பட்டேன் என்று எங்கேயாவது சொல்லி காட்டினார்களா? பத்ர் யுத்தம் திடீரென்று நெருக்கடியான ஒரு சூழலில் யுத்தத்தை சந்திக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்ட பொழுது 313 சகாபாக்களோடு பத்ர் நோக்கி புறப்படுகிறார்கள். எல்லோருக்கும் ஏறு வாகனம் கிடையாது, 3 பேருக்கு ஒரு ஒட்டகம் அப்படியும் கூட பத்தாது. இருந்ததே 3 குதிரைகள் தான். ஆயுதங்கள் கிடையாது. அன்சாரிகளுக்கு போர் பயிற்சியே கிடையாது. விவசாயிகள் எதிர்கொண்டாக வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழல் புறப்பட்டு போனார்கள். பெருமானாருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, இறைவன் கொடுத்த நம்பிக்கை. 2இல் ஒரு வெற்றியை நாம் உமக்கு தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தான். அல் குர்ஆன் பேசுகிறார். ஒன்று அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதில் வெற்றி, இல்லை என்றால் பத்ரில் வெற்றி. அந்த ஒரே நம்பிக்கையோடு பெருமானார் படை நடத்தினார்கள். படை நடத்தி பத்ரில் சென்று போய் தங்கினவுடன் பெருமானாருடைய உள்ளத்திற்கு வேதனையாக ஒரு செய்தி வந்து இறங்குகிறது. ஒரு அன்சாரி பெண், அன்சாரிகள் பெருமானாருக்கும் தோழர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்தவர்கள். நான் அதிகமாக அந்த சமூகத்தை விரும்புகிறேன், இறுதி நாள் வரை அவர்களோடு இருப்பதற்கு ஆசைப்படுகிறேன் என்று அவருடைய சொத்து நான் என்று பெருமானார் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அன்சாரி சமூகத்தை சார்ந்த ஒரு இளம் பெண் பால் விற்பதற்காக பனு கைனுகாஃப் என்று சொல்லக்கூடிய யூத சமூகத்தவர் வாழக்கூடிய கோட்டைக்குள்ளே நுழைகிறாள். சில இளைஞர்கள் அவருடைய ஆடையை பிடித்து இழுத்து அவமானப்படுத்துகிறார்கள். இதை தட்டி கேட்ட ஒரு அன்சாரியையும் அவர்கள் கொலை செய்து விடுகிறார்கள். தகவல் பெருமானாருக்கு கிடைக்கிறது. தனக்கு அடைக்கலம் கொடுத்த சமூகத்துக்கு இப்படியா ஒரு நிலைமை என்று வேதனையில் அவர்கள் துவண்டு கொண்டிருந்த பொழுது அடுத்த வேதனை அவருடைய நெஞ்சிலே இடியாக இறங்கியது. உங்களுடைய அருமை மகளார் ருகையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வபாத்தாகிவிட்டார்கள். இன்னாலில்லாஹி. மதீனாவிலே இருந்து பெருமானார் புறப்படுகிற பொழுது ருகையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்
உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே மருமகன் உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உடனிருந்து கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வர வேண்டாம் பதுருக்கு என்று கவனிக்க சொல்லிவிட்டு பதுருக்கு புறப்பட்டார்கள். பதுரில் போய் தங்கி இருக்கின்ற பொழுது அருமை மகளார் ருகையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மரணித்த செய்தி கிடைக்கிறது. ஒரு தகப்பன் என்ற முறையில் அவருடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், எவ்வளவு கவலைப்பட்டிருக்கும். உடனடியாக அடக்கிடுவாங்க நினைக்கலாம். ஏன்னா பத்ர் யுத்தம் முடிந்து வீடு போய் சேரைக்க 3-4 நாள் ஆகும். கடைசி நேரத்தில் தன்னுடைய சொந்த மகளுடைய முகத்தை கூட அவர்களுக்கு பார்ப்பதற்கு கொடுத்து வைக்கவில்லை. நான் இங்கே பெரியவர்களிடம், ஆர்க்கம் தெரிந்தவர்களிடம் கேட்கிறேன், இந்த வேதனையை, இந்த வலியை பெருமானார் எங்கேயாவது சொல்லி காட்டியிருக்கிறார்களா? பெருமானார் சில வேதனை வலிகளை அனுபவித்ததை தோழர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் பட்ட இந்த வேதனை, இந்த வலி, இந்த கவலை, இந்த துன்பத்தை எங்கேயாவது ஒரு இடத்தில் சொல்லி காட்டியிருக்கிறார்கள்? சொன்னதாக பறந்து விரிந்த ஹதீஸ் பரப்பில் எங்கேயாவது ஆதாரம் உண்டா? கிடையாது, எங்கேயும் சொல்லி காட்டவில்லை. அப்படியானால் இந்த வேதனைகளையும் வலிகளையும் தாங்கிக் கொண்டுதான் பெருமானார் களமாடினார்கள் என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமை மகளார் பதுரில் இருக்கிற பொழுது வபாத்தா இருக்கிறார்கள், அந்த முகத்தை பார்க்க முடியவில்லை. தகப்பன் என்ற முறையில் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள். பதுர்களத்திலே நின்று போராட வேண்டிய நெருக்கடி அவர்களுக்கு. அந்த வெற்றி தான் இஸ்லாத்தை தீர்மானம் செய்யக்கூடிய வெற்றியாக இருக்கும். இறைவன் வெற்றியை தருவேன் என்று உறுதி கொடுத்து விட்டான். ஆனால் சொந்த மகளுடைய ஜனாசாவின் முகத்தை பார்க்க முடியலை என்று சொன்னால் ஒரு தகப்பனாக எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள், வலியை அனுபவித்திருப்பார்கள். எங்கேயாவது சொல்லி காட்டியதாக ஹதீஸிலே ஆதாரம் உண்டா? இல்லை. இந்த வேதனை வலியெல்லாம் தாங்கிக் கொண்டுதான் களமாடினார்கள் என்று பார்க்கிற பொழுது ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டி, எப்படி வாழ வேண்டும் இதெல்லாம் நமக்கு, இதை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நமக்கு வரக்கூடிய சிரமங்கள், துன்பங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை, சாதாரணமான விஷயங்கள். எனவே என்னுடைய பேச்சு நிறைவுக்கு வருகின்றேன். நாம் ஒரு அற்புதமான வாழ்வியலை பெற்றிருக்கின்றோம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு வாழ்வியலை பெற்றிருக்கின்றோம். மறுமைக்கான தேடுதலை உடைய ஒரு அற்புதமான முற்போக்கான ஒரு வாழ்வியலை பெற்றிருக்கின்றோம். அதிகாலை நேரத்தில் எழுந்தவுடன், தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் நாம் ஒரு துவா கேட்கிறோம் அல்லவா? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா ஃபதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். எங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். இதுவே ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன். எழுந்தவுடன் எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹ் உனக்குத்தான் எல்லா புகழும் என்று சொல்கிறோம். இது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன். அன்றைய பொழுது தொடங்கு. அன்றாடம் நாம் புதிதாக பிறக்கிறோம் என்ற அர்த்தம். அன்றாடம் தினசரி புதிதாக பிறந்து கொண்டே இருக்கிறோம். அதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம். எழுந்தவுடன் பார்த்த அண்ணன், தம்பி, உம்மா, வாப்பா யாரை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னோம் என்று சொன்னால் உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக, அலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத், உங்கள் மீதும் அபாரம் உண்டா. ஒருவருக்கொருவர் நலனை நாடிக்கொள்கிறோம். ஒரு நாளின் தொடக்கத்திலே அடுத்தவர்கள் நலன் நாடுகின்றோம், அடுத்தவர்கள் நம்முடைய நலனை நாடுகிறார்கள், இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். இது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன். அப்படியே தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை என்று ஆரம்பிக்கிற பொழுது அற்புதமான ஒரு வாழ்க்கையை வல்ல இறைவன் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். இந்த வாழ்வியலை நாம் வாழ வேண்டும். நம்முடைய தலைமுறை இந்த வாழ்வியலை பின்பற்றக்கூடிய ஒரு தன்முனைப்பு மிக்க தலைமுறையாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அதற்காக வேண்டிய அறிவையும் ஞானத்தையும் நமக்கு வல்ல இறைவன் தர வேண்டும். முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி நம் தலைமுறையை உருவாக்குவதற்கான தூண்டுதலை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. மிகச்சிறப்பான உரையை நாம் கேட்டோம். தன்முனைப்போடும் இறைவனுடைய நம்பிக்கையோடும் எப்படி வாழ்வது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் முறையில் மூலமாக நமக்கு உணர்த்தினார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை
மௌலிது ரசூல் சிறப்பு பயானிலே இன்ஷா அல்லாஹ் சக மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்த நெறியில் சக மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு என்கின்ற சிறப்பான தலைப்பிலே பேச இருக்கிறார்கள். அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.